சிவா, நம்ம போலாம் வாங்க. ஆயிலே அண்ணா நீங்க போய் தூங்குங்க. சரிம்மா. காலையில பார்க்கலாம். நான் இங்க வாங்க. தூங்குறேன். ஏய் ஆயிலே விடு. அதான் அக்கா போயிட்டாங்க. சிவா. அப்புறம் என்ன? நான் ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். இல்ல உண்மையாவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க அக்காவை தூக்கிட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? சொல்லு மாம்ச. ஐலியாச்சு அவங்கள அடிச்சதோட விட்டுட்டா. இதுவே எங்க அக்காவா இருந்திருந்தா அவளை தான் சும்மா 2 மணி நேரம் நிக்க வச்சு பேசி பேசி அவங்கள சாகடிச்சிருப்பாங்க. இதுல இவரு வேற போய் எங்க அக்காவை காப்பாத்துற மாதிரி ஆக்ட் பண்ணுவாராமா. எங்க அக்காவுக்கு உடனே அப்படி இவர் மேல சாஃப்ட் கார்னர் வந்துருமா. மாமா என்ன மாமா இது ஒரு முக்கியமான பிளான். இதெல்லாம் எங்க தாத்தா காலத்து பிளான் மாமா. இன்னும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? வேண்டா நான் என்ன பண்றது? உங்க அக்கா ஐலி கூட தூங்குவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் சொதப்பிடுச்சு. இல்ல நான் மட்டும் அப்படி பெர்ஃபார்மன்ஸ் என்ன சிவா, பின்னிருவீங்களா? நீ என்ன இப்படி கிண்டல் பண்ற? அக்கா குட் மார்னிங். ஐயோ ஐலி அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? ஓ, அப்போ இதுதான் நடந்துச்சா? இத மறைக்கதான் ஹாஸ்பிடல் போனதா என்கிட்ட பொய் சொன்னீங்களா? பொய்யா? மனுஷனா நீங்க? எங்கேயாவது உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்களா? வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ மாம்ச. இவ்ளோ சீப்பா நடந்துக்கிறீங்க. என்னன்னா அப்படியெல்லாம் ஏமாந்து போறவன்னு நினைச்சிட்டீங்களா? அக்கா கிட்ட ஒரு திட்டு வாங்குறதெல்லாம் புதுசா என்ன? அவரு மைண்ட்ல நாளைக்கு என்ன பண்ணலாம் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். சும்மா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நீங்க பண்ண தப்புக்கு அவர் ஏன் அன்னைக்கிட்ட திட்டு வாங்கணும்? மூந்து பாரு. என்ன நீ எப்ப பாரு சும்மா நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஆமா, நீங்க சரின்னு என்ன கிண்டல் பண்ணி சத்தமா பேசினதுனால தானே அண்ணி அத காதுல வாங்கிட்டு வந்து திட்டினாங்க. மூந்து பாரு இத. அமைதியா இருங்க, நான் சொல்லிட்டே இருந்தேன்ல. கொஞ்சம் மச்சும் கேட்டீங்களா? ஐயோ நான் உன் பேச்சு கேட்க முடியுமா? சாரி ஐலி, ஐ எம் சாரி. என்ன மன்னிச்சு. என் பொண்டாடி பேச்ச கேட்காம எவ்வளோ பெரிய தப்பு நடந்துச்சுல. அதுவும் என் ஐலி சொல்லி நான் கேட்காம விட்டுட்டேன். எங்க வா? ஏய் ஏய் சிவா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டடா. சரி, பேசுனதே பேசிட்டு இருக்காதீங்க. படுத்து தூங்குங்க. என்ன தூங்குறதா? ஐலி நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். இப்படி வா, நீ வந்து உக்காரு. வா. ஐயோ, ஓ டீம் தான் கால் பண்றாங்க. பிச் ஆயிட்டாங்கன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க, வந்துட்டீங்களா? சரி வெயிட் பண்ணுங்க. நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ரித்திகா ஒரு கேம் ஆடலான்னு சொன்னான். கபிலன் அந்த பாட்டில சுத்தி விட்டான். அக்கா அவங்க மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் கொட்டினாங்க. அப்புறம் ஐயோ அப்புறம் 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 செழியன் மாமா கிட்ட நான் கேள்வி கேட்டேன். அவரும் அக்காவை பத்தி எமோஷனலா பேசினாரு. அதுக்கப்புறம் அங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சோம். அங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஐயோ எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. இதோட நிறுத்திக்கோங்க. தேவையில்லாம நீங்களும் என்னோட வெறுப்பை சம்பாதிச்சுக்காதீங்க. என்ன அக்கா ஏதோ கோவமா பேசின மாதிரி ஞாபகத்துக்கு வருது. இப்படிதான் ஒரு குழந்தைய நடுராத்திரியில தனியா விட்டுட்டு போவாங்களா? டேய், நான் இங்க டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா சிரிக்கிற? ஐயோ அக்கா வேற செம கோவத்துல இருப்பாங்க போல இருக்கே. ஐயோ பாவம் மாம்சு. ஓ ஆமா, நான் ஏன் ரூமை விட்டு வெளியே போனேன்? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? நீங்க யாராச்சும் லவ் பண்றீங்களா? நான் லவ் பண்ற அந்த பொண்ணு என் ஐலி தான். ஐயோ
அப்ப என் ஞாபகத்தில் இருக்கிறது எல்லாமே உண்மையா நடந்தது தானா? ஐலி, ஐ லவ் யூ. ஆத்தாடி, எல்லாத்தையுமே உளறிட்டனா? சிவா, அன்னி கையில இருக்கிற ஃபைல்ல தான் அந்த டாக்குமெண்ட் இருக்கு. நம்ம டீம் வந்துட்டாங்களா? ரீச் ஆயிட்டு தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. சாரிக்கா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? இட்ஸ் ஓகேடா, நாங்க எல்லாரும் இப்பதான் வந்தோம். ஓகேக்கா, நம்ம போலாம். சரி, இப்போ அவங்க கிளம்பிட்டாங்களே. ஹே, என்ன ரெண்டு பேரும் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? இந்திரா கான்ஃபரன்ஸ்க்கு கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டாங்கன்னு இப்பதான் போனாங்க. ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? இருக்கணும். இப்ப இதை எப்படி அடிக்கிறது? ஐயோ, வர்மா டாக்குமெண்ட்டுக்காக வெயிட் பண்றதா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அப்ப அவன் இங்க வந்துட்டானா?